வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிங் ஆஃப் ஃபாரஸ்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? இன்றைக்கி சண்டேனால் ரொம்ப போர் அடிச்சிச்சு. சரி, ஓகே, எங்கேயாவது போகலாமேன்னு யோசித்தோம். லாஸ்ட்டாக திருவன்றம் ஸூ போகலான்னு பிளான் பண்ணோம். வீட்டிலேருந்து கிளம்பும்போதே பயங்கரமான வெயில். சரி, ஓகே, நம்ம அங்கே உள்ளே போயிட்டால் தான் நிறைய மரம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்ப தொடங்கிட்டோம். கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு கடைசியாக திருவன்றம் ஸூ வந்து சேர்ந்துட்டோம். என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருந்துச்சு. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே நடக்க தொடங்கிட்டோம். உள்ளே நுழைஞ்சதுமே மேப்லாம் வச்சுருந்தாங்க, அதை பார்த்தோம். அதில் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருந்தாங்க. உள்ளே நுழைஞ்சதுமே ஃபஸ்ட்டு மீன் தான் பார்க்க போனோம். சண்டேனால் ரொம்ப கூட்டமாக இருந்து அதனால் கரெக்டாக வீடியோ என்னால் எடுக்க முடியலை. அதனால் சில முக்கியமான மீன்களோட வீடியோ மட்டும் தான் நான் எடுத்தேன், உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக. உள்ளே நிறையா வித்தியாசமான மீன்லாம் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால என்னால் கரெக்டாக வீடியோ எடுத்து உங்களுக்கு அதை காட்ட முடியலை. நெக்ஸ்ட்டு டைம் போகும்போது கண்டிப்பாக அதில் எதுவுமே மிஸ் ஆகாத மாதிரி உங்களுக்கு எல்லா வீடியோவுமே நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். எதுவுமே மிஸ் ஆகாமல் எல்லாமே கிளியராக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் முடியலை. மீன்லாம் பார்த்துட்டு வேறு அனிமல்ஸை பார்க்குறதுக்காக நடக்க தொடங்கிட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே காட்டெருமை தான் வச்சுருந்தாங்க. பாகுபலி படத்தில் வர மாதிரி ஒன்றுமே ரொம்ப கம்பீரமாக இருந்துச்சு. அப்புறமா குரங்குகளில் கொஞ்சம் வகைகள் வச்சுருந்தாங்க. அடுத்ததாக நீர் யானை வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே நல்லா கொழுன்னு இருந்துச்சு. நல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியில் போய் படுத்து நல்லா ஒரு குளியல் போடுது பாருங்கள். எவ்வளோதான் மிருகங்கள் போகிற பாதையில் வச்சுருந்தாலுமே நம்மளோட யோசனை எல்லாமே சிங்கம் புலி எங்கே இருக்குது அதை தேடி தான் யோசித்து போய்கிட்டே இருந்தோம். மான் வகைகளே நிறையா இருந்துச்சு. வித்தியாசமாக ஒன்றுமே நிறையா இருந்துச்சு. ஒரு மான்களோட பேருமே அதில் போர்டில் எழுதி வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப வேகமாக போய்கிட்டே இருந்தோம். ஏன்னா கூட்டமாக இருந்துச்சு, வெயிலும் ரொம்ப வெயில் இருந்துச்சு. அதனால் எதுவும் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக காட்ட முடியல. 1-2 வீடியோ மட்டும் கொஞ்சம் கிளியராக அந்த போர்டு எல்லாமே எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது நான் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸ்கூல் படித்த டைம்லலாம் எனக்கு ஸூவுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனால் அந்த டைம்லலாம் என்னால் போக முடியலை. பட் இப்போ நான் பார்க்குறேன், ஆசைப்பட்ட இடங்களுக்கு போக முடியுது. ஆனால் நிறைய பேர் இப்படி இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் நிறைய பேருக்கு தெரியணும், இந்த இடங்கள்லாம் இப்படி இருக்குதுன்னு தெரியணுங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம தேடி வந்த ஸ்பாட்டுக்கு ஒரு வழியாக வந்துட்டோம். இனிமேல் எல்லாமே பெரிய அனிமல்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெயில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. காண்டாமிருகம் படுத்துருக்குது பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு அது தண்ணிக்குள்ளே படுத்து தூங்குது. எந்திரிச்சின்னா கிளியராக வீடியோ எடுக்கலாம். அடுத்ததாக முள்ளம்பன்றி இருக்குது, அதை பாருங்கள். இதுவுமே தூக்கம்தான். எல்லாமே செம்ம தூங்குது. ஏன்னா அவ்வளோ ஹீட்டுங்க, நல்லா வெயில் அடிக்குது, எல்லாம் சாப்பிட்டு தூங்குது. சிறுத்தையை பார்த்தீங்களா? இது ரெண்டுமே நல்லா ஒரு சொகுசு தூக்கம் தூங்குது. நல்லா சாப்பிட்டுட்டு மேலே ஏறி படுத்து 4 காலுமே கீழே தொங்க போட்டுட்டு எப்படி படுத்து தூங்குது பாருங்கள். எல்லாருமே பார்த்து சவுண்டு போடுறாங்க, நீங்கள் இறங்கி வான்னு எல்லோரும் சவுண்டு போடுறாங்க. ஆனால் அது எதையுமே கண்டுக்கிடலை, அது பாட்டு தூங்குது. இதுங்களுக்கு தான் கொடுத்து வச்ச வாழ்க்கை. அடுத்து சரி சிங்கத்தை பார்க்க போகலான்னு பார்த்தா அது அதுக்கு மேலே தூங்குது. இதுவாது பரவாயில்ல, கொஞ்சம் கிளியராக பார்க்குற மாதிரி இருந்து. அது கூண்டுக்குள்ளேருந்து என்னால் கிளியராக வீடியோ எடுக்க முடியலை. புலியுமே உள்ளே தான் தூங்குச்சு. இந்த சிங்கமுமே நல்லா தூக்கம்தான். ஆனால் இது கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஓப்பன் பிளேஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுத்தேன். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதோட நல்லா கிளியராக உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.